ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் தாங்க. இது நம்ம காலையில் டைமில் நம்மளுக்கு டைம் இல்லாதப்ப இது போல் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபினா அது அரிசி பருப்பு சாதம் தாங்க. நம்மளுக்கு இது செய்யும்போது டைமும் ரொம்பவே மிச்சமாகும். வாங்க இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்குறேங்க. ஒரு கப் ரைஸுக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம ஊற வச்சிடலாங்க. ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிடலாம். அரிசியை ஊற வச்ச பிறகு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் சரியாக போயிடுங்க. 1/2 ஹவர் நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணிட்டேங்க. 1/2 ஹவர் ஆயிடுச்சு. ஆன பிறகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்துருக்குறேங்க. அது சேர்க்கும்போது வாசனையாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேக்ஸிமம் அரிசி பருப்பு சாதத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. நான் பெரிய சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்காங்க. நான் 2 பெரிய சைஸில் பழமாக பார்த்து எடுத்துருக்கிறேங்க. அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு மிளகாவோட பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கும் 1/4 டம்ளர் பருப்புக்கும் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. ஏன்னா பருப்பும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இல்லைங்களா. அதனால் தண்ணி ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் சேர்த்தே ஊற்றுங்க. உங்களுக்கு கம்மியாக சாப்பாடு உதிரியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. சாப்பாடு கொஞ்சம் கொலன்னு அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் தயிர் சாதம் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி பருப்பு தனித்தனியாக ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒன்றா கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். வீடியோக்காக நான் தனித்தனியாக ஊற வச்சேங்க. நீங்கள் ஒன்றா கூட ஊற வச்சிடலாம்.
இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். லாஸ்ட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி பருப்பு சேர்த்த பிறகு இது போல் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிடலாங்க. தண்ணி வந்து இது மாதிரி கொதிக்காமல் நீங்கள் வந்து உடனே மூடி போட்டு லாக் பண்ணக்கூடாது. இது போல் ஒரு கொதி வந்த பிறகு தான் எப்பயுமே நம்ம மூடி போட்டு லாக் பண்ணணுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வாசனைக்காக மல்லி இலைகளை தூவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எப்பவும் போல் நீங்கள் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 விசில் விட்டேங்க. சாப்பாடு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சுன்னு. டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக லன்ச் பாக்ஸுக்கு இது போல் நீங்களும் குழந்தைங்களுக்கு சுலபமாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க. இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு அதிலேயே பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இல்லைன்னா பீட்ரூட் பொரியல் எது வேணாலும் சைடிஷாக வச்சுக்கலாம். அப்பளம் கூட நம்ம பொரிச்சு சைடிஷாக வச்சுக்கலாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.